கோவை கூட்டுப்பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டது எப்படி மற்றும் பெண்கள் தங்கள் பாதுகாப்புக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பவை குறித்து தந்தை டிவிக்கு மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் பிரத்யேக பேட்டியளித்துள்ளார். அதனை பார்க்கலாம். கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் நம்முடன் இருக்கார். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த வழக்கு எவ்வளவு சவாலாக இருந்தது? குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதாவது குற்றவாளியாக கைது செய்யப்பட்டவர்கள் மிகவும் சவாலாகவும் குறிப்பாக ஆயுதங்களை கையாண்டு கொடூரமான ஒரு தாக்குதலை கையாண்டிருந்தாங்க. இது காவல்துறைக்கு எவ்வளவு ஒரு சவாலான ஒரு பணியாக சவாலானதான் இருந்தது. ஏன்னா அந்த இடம் சம்பவம் நடந்த இடம் ஒரு பிட்ச் டார்க்னஸ் இருக்கக்கூடிய ஒரு ஓப்பன் கிரவுண்டு, அதுவும் நிறைய புதர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது. அது ஒரு ஃபர்ஸ்ட் சவாலாக இருந்தது. ரெண்டாவது அங்கே இந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் ரொம்ப இல்லை. அப்படி இருந்தாலுமே அதில் சில கேமராக்கள் வேலை செய்யலை. ஸோ அந்த சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட நம்ம அதை இன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் ஒர்க் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சவால் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு 300 சிசிடிவியை நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம இந்த அக்யூஸ்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள கைது பண்ணியிருக்கோம். நம்ம காவல் உதவி ஆப் இருக்குது. இந்த ஆப்போட மெயின் ஃபியூச்சரே இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன், ஒரு ஃபோனை எடுத்து கூட நம்மளால் டயல் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் தான் அந்த ஆப்போட யூஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஆப்பை கூட திறக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை ஃபோனை நீங்கள் 3 தடவை ஷேக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கலாக அந்த எஸ்ஓஎஸ் கால் கண்ட்ரோல் ரூம் போயிடும். கண்ட்ரோல் ரூமுக்கு எஸ்ஓஎஸ் கால்னு வந்தால் அதை நாங்கள் ட்ரீட் பண்ணுற விதம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். உடனே அங்கே காவலர்கள் அனுப்பி எந்த ஒரு உதவியும் எங்களால் செய்ய முடியும். அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் அந்த எஸ்ஓஎஸ் ஆப்பில் வந்துடும் நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம பொதுமக்கள் தங்களோட பாதுகாப்பை இந்த மாதிரி ஆப் மூலமா உறுதிப்படுத்திக்கணும். அதுக்கு தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11:30 அங்கே காவல்துறை சென்றுட்டாங்க. உடனே அந்த ஆண் நண்பர்னு சொல்லக்கூடிய அவரை மீட்டு உடனே அடுத்த சிகிச்சை கொடுத்துட்டாங்க. 100க்கும் மேற்பட்ட போலீஸார் அந்த பகுதியில் ரோந்து மேற்பட்டு டார்ச் லைட் வச்சு இது பண்ணாங்க. அப்போவும் அந்த 4 மணி வரைக்கும் அந்த மாணவியை கண்டுபிடிக்க முடியாத சூழல் எதனால சார் ஏற்பட்டுச்சு? அந்த மாணவி எப்படி சார் மீட்டிங் எப்படி நடந்ததுன்னா, அந்த புதரான அந்த ஓப்பன் கிரவுண்டில் 3 கேம்பஸ், பெரிய கேம்பஸோட சுவர்கள் வருது. ஒன்று சிஐடியோட சுவர் வருது, நெக்ஸ்ட் பிஎஸ்ஜியோடது வருது, நெக்ஸ்ட் ஜிபிடி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜோடது வருது. இந்த சம்பவம் நடந்தது இந்த செவத்துக்கு அந்த சைடில் ஒரு சம்பவம் நடந்ததுனால நம்மளோட டாக் போன இடம், நம்ம சிஐடிக்கு பின்னாடி, தென் ட்ராக் ஓரமாக, ஏன்னா ட்ராக் தான் நார்மலாக ஈஸி எஸ்கேப் ரூட். பட் அங்கே நடக்கல சம்பவம், அங்கே எஸ்கேப் ஆகலை அவங்க அக்யூஸ்டு. ஸோ இந்த மாதிரி